சேலத்தில் டிசம்பர் 4ஆம் தேதி தவேக தலைவர் விஜய் பரப்புரை செய்ய காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது. கரூர் துயரச் சம்பவ இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தவேக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொள்ள ஏற்பாடுகள் தொடங்கப்பட்டுள்ளன. அதன்படி வரும் டிசம்பர் 4ஆம் தேதி சேலத்தில் விஜய் பரப்புரைக்கு அனுமதி கோரி மத்திய மாவட்ட தவேக செயலர் பார்த்திபன் காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் மனு அளித்திருந்தார். இந்த நிலையில் டிசம்பர் 4இல் கார்த்திகை தீப திருவிழாவிற்காக சேலத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு காவல்துறையினர் அனுப்பி வைக்கப்பட உள்ளதாகவும் பரப்புரைக்கு போதிய பாதுகாப்பு வழங்க இயலாமல் போகும் என்று கூறி காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது. மேலும் மாற்று தேதியை குறிப்பிட்டுக் கொடுக்குமாறும் அறிவுறுத்தியுள்ளது. நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்ததை போட்டியாக பார்க்கக்கூடாது, அரசியலுக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம் என நடிகரும் இசையமைப்பாளருமான விஜய் ஆண்டனி தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் நூறுசாமி படப்பிடிப்பு தளத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எத்தனை பேர் அரசியலுக்கு வந்தாலும் மகிழ்ச்சிதான் என கருத்து தெரிவித்துள்ளார். ஸோ எல்லாருமே போட்டி போடுறாங்க. எல்லாரோட நோக்கம் என்னென்னா கண்டிப்பாக மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதில் எத்தனை பேர் குதிச்சாலுமே சந்தோஷம் தான். நீங்கள் கூட போய் குதிக்கலாம், மக்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கலாம். ஸோ இதை ஏன் நம்ம போட்டியாக பார்க்கணுன்னே தெரில. மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக படப்படையாக எல்லாம் கிளம்பி வராங்க. அப்படி தான் நான் பார்க்குறேன். ஸோ அவரும் வரட்டும், இன்னும் பலரும் இறங்கி செய்யட்டும்.